பணத்தை ஈர்க்கக்கூடிய மணி அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு தைலத்தை தான் பார்க்க போறோம். நம்ம சிருஷ்டி வழியில பணத்தை ஈர்க்கறதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு தைல வகையை சேர்ந்த ஒரு பொருள் தான் இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் நமக்காக கஷ்டப்பட்டு என்னோட மூதாதையர்கள் ஒரு பணம் காசை சேர்த்து வைக்கிறாங்க. அந்த காலத்துல 10,000 ரூபாய் அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. ஆனா இப்போ 1.5 லட்சம் ரூபாய் இருந்தாலும் முடியல, 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் 10 ரூபாய் நிக்க மாட்டேங்குது. நம்ம மூதாதையர்கள் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை எண்ணி அந்த நகைகளை எண்ணி இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. சில வீடுகள்ல சென்டிமெண்டா அந்த நகைகள் வச்சிருப்பாங்க, சென்டிமெண்டா அந்த பணங்கள் வச்சிருக்காங்க. அப்போ அவங்களோட அந்த பணத்தை நம்ம தேவையில்லாம ஊதாரித்தனமா செலவு பண்ணும் பொழுதோ இல்ல அவங்களோட விஷயங்களை நம்ம தேவையில்லாம பண்ணும் பொழுதோ அவங்களோட கோப சாபம் நம்ம மேல வந்து விழுந்துடும். உங்களோட மூதாதையர் பாத்தீங்கன்னா ஒரு துறையில சாதிச்சிருப்பாங்க, அதே துறையில நீங்களும் சாதிக்கணும்னு இன்னும் அறப்படல் போட்டு அடிச்சுட்டே இருப்பீங்க, ஏற முடியாது. சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணத்தை ஈர்க்கக்கூடிய மணி அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு தைலத்தை தான் பார்க்க போறோம். நம்ம சிருஷ்டி வழியில பணத்தை ஈர்க்கறதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு தைல வகையை சேர்ந்த ஒரு பொருள் தான் இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் நமக்காக சொல்ல போறாங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க, நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொன்னதால இது இன்னைக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு எடுக்கிறேன். சொல்லுங்க ஜி, என்ன தைலம் அது, அதனுடைய தன்மை என்ன? அதாவது பாத்தீங்கன்னாக்கா நமக்கு மூதாதையர் தான் நமக்கு பாத்தீங்கன்னா முதல் குரு. எதனாலன்னா எனக்கு முதல்ல என் அம்மா என்ன சொல்றாங்க, இதுதான் உன் அப்பான்னு கை காட்டுறாங்க. என் அப்பா என்ன பண்றாரு, என் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து என்னை எடுத்துட்டு போய் இதுதான் உன்னோட வாத்தியார்னு கை காட்டுறாங்க. என் வாத்தியார் என்ன பண்றாரு, எனக்கு கல்விகளை கற்றுக் கொடுக்குறாங்க. என் அம்மா அப்பா என் கூடயே இருந்து அடுத்த கட்டம் எனக்கு பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த துணை மூலியமா தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு நம்ம போறோம், குழந்தைகள் அந்த மாதிரி வருது. அப்போ அவங்களோட குலதெய்வம், இப்ப எங்க அப்பாவோட குலதெய்வத்தை எங்க அம்மா எடுத்துட்டு போற மாதிரி, என்னோட குலதெய்வத்தை என் மனைவி எடுத்துட்டு போற மாதிரி, அப்போ வழியா இது வந்துட்டு இருக்கு. சோ கஷ்டப்பட்டு என்னோட மூதாதையர்கள் ஒரு பணம் காசை சேர்த்து வைக்கிறாங்க. அந்த காலத்துல 10,000 ரூபாய் அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. ஆனா இப்போ 1.5 லட்சம் ரூபாய் இருந்தாலும் முடியல, 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் 10 ரூபாய் நிக்க மாட்டேங்குது. அதே போல அந்த பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் தண்டமா ஒரு விரைய செலவுன்றது ஒரு நியாயமா இருக்கலாம், ஆனா அநியாயத்துக்குன்னு விரைய செலவா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த விரைய செலவை தடுக்கிறதுக்கான வழியே தெரிய மாட்டேங்குது. எப்படி தடுக்கிறது, எங்கதான் அந்த ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையை தெரிஞ்சா கூட நான் அணைச்சிருவேன்னு நம்ம தேடுறோம், கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம மூதாதையர்கள் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை எண்ணி அந்த நகைகளை எண்ணி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. சில வீடுகள்ல சென்டிமெண்டா அந்த நகைகள் வச்சிருப்பாங்க, சென்டிமெண்டா அந்த பணங்கள் வச்சிருக்காங்க. அப்போ அவங்களோட அந்த பணத்தை நம்ம தேவையில்லாம ஊதாரித்தனமா செலவு பண்ணும் பொழுதோ இல்ல அவங்களோட விஷயங்களை நம்ம தேவையில்லாம பண்ணும் பொழுது அவங்களோட கோப சாபம் நம்ம மேல வந்து விழுந்துடும். நம்மளோட கடையை பொறுத்த வரைக்கும் முழுக்க கிளென்சிங் பண்றதுக்கும் அதுல இருந்து மீண்டு வெளியில வர்றதுக்கான விஷயம் தான் கொடுக்குறோம். அதாவது ஒரு மந்திரத்தை தொடர்ந்து சொன்னா, ஒரு வார்த்தையை தொடர்ந்து சொன்னா மேனிஃபெஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ இது நடக்கும்னா கண்டிப்பா நடந்துரும். அதே போல நான் நித்தப்படி குரு வழியில அந்த பித்ரு பூஜை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். மன்னிப்பு கேட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது குரு வழியில எனக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆயில் ஒண்ணு கிடைச்சது. அந்த ஆயில் நான் சொன்னேன், விளக்கேத்தணுமா அப்படின்னு கேட்டேன். இல்ல ஜஸ்ட் இத ஒரு டிராப், இந்த மாதிரி ஒரே ஒரு டிராப் கையில இந்த மாதிரி விட்டுட்டு இந்த ஆயில நல்லா சூடு பறக்க தேய்க்கணும். காலையில நம்ம வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி, காலையிலேயே தூங்கி எழுந்துச்சு நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது நம்ம கை ஹீட் ஏறணும். ஹீட் ஏறுற அளவுக்கு நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு இப்ப இந்த கையில இருந்து ஒரு சுகந்தமான ஒரு வாசனை வரும். செம வாசனை வருது. இந்த கையினால பணத்தை நம்ம உணரணும். அதாவது என்னோட சொந்த பந்தங்கள், என்னோட மூதாதையர்கள் இந்த மாதிரி தானே கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க. இந்த பணம், ஏன்னா பணத்துக்கு கர்மா உண்டு, பணத்துக்கு தோஷம் உண்டு, பணத்துக்கு லக் உண்டு, பணத்துக்கு அன்லக் உண்டு. நல்ல காரியத்துக்காகவும் பயன்படுத்திருக்கலாம், கெட்ட காரியத்துக்காகவும் கொடுத்துருக்கலாம், தொலைச்சிருக்கலாம், ஏமாந்துருக்கலாம், திருடி இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்துல அது இன்வால்வ் ஆயிருக்கும். சோ ஒரு பிச்சைக்காரர் கிட்ட போடுறாங்க, அந்த பணம் ஏதோ ஒரு ரூபத்துல மறுபடியும் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிச்சைக்காரன் கரெக்டாவா இருக்காரு, அவரே கஷ்டப்பட்டு இருக்காரு. சோ அவர்கிட்ட அப்போ அந்த பணத்தை நம்ம இந்த மூதாதையரோட அருளால, அதாவது
நமக்கு ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறதே இறந்தவங்க தான். ஆமா. அதுக்கு அடுத்தது குலதெய்வம். இந்த 2 பேர் வழிவிட்டாதான் நீங்க எத்தனை பேரை கும்பிட்டாலும் வந்து நிப்பாங்க. பித்ரு, குலதெய்வம், அதாவது விநாயகர், பித்ரு, குலதெய்வம், நம்ம ஊர் எல்லா தெய்வம், நமக்கு குரு, அதுக்கப்புறம் தான் நீங்க வணங்குற இஷ்ட தெய்வம். 6வது இடத்துல தான் இஷ்ட தெய்வம். சோ இத்தனை கேட்டை தாண்டணும். சோ விநாயகர்ன்றது நமக்குள்ள இருக்கு. அதனாலதான் விநாயகரை வணங்கினா விக்னங்களை களையும், சக்தி ஓட்டம் நமக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகி நம்ம இது பண்ணோம்னா அந்த விநாயகர் வேணும். அப்ப விநாயகர் மூதாதையர், மூதாதையர் நம்ம அவங்களோட எச்சம் தான். நம்ம முற்பிறவில இதே வீட்டுல இதே ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம இருந்திருப்போம். சோ அம்மாவா இருந்திருக்கலாம், தாத்தாவா இருந்திருக்கலாம், பாட்டியா ஏதோ ஒரு கொல்லிப்பாட்டி ஏதோ ஒரு ரூபத்துல இருந்திருப்போம். சோ இவர் பார்க்கறதுக்கு அந்த சாயல் மாதிரி இருக்கு, இவர் பேசுறது அந்த சாயல் மாதிரி இருக்கு, இப்படிலாம் சொல்லுவாங்க. சோ இந்த ஆயில நல்லா தேய்ச்சிட்டு அந்த பணத்துல நம்ம கை வச்சுட்டு நம்ம போகணும்னு சொன்னோம்னா 100% இந்த கைகள்ல பணப்புழக்கம் வரும். ஆனா இன்னைக்கு தேய்ச்சா உடனே வந்துருமான்னு கேட்டா அது சாத்தியம் கிடையாதுங்க. ஏன்னா ரெகுலரா பிராக்டிசிங் தான். சோ இது எதனாலனா இந்த கைக்குன்னு ஒரு தன்மை வரும். சோ துரியோதனன் கெட்டவன் தான், அவன் கையில தனரேகை ஓடிச்சு, என்னைக்குமே அவன் கஷ்டப்பட்டு நீங்க பாத்துக்கவே முடியாது. அவன் பஞ்சமான அதாவது தர்மாங்கர் தான். வனமாசம் போனா, அந்நியாசம் போனா, இருக்கிற எல்லா விதமான கஷ்டத்தையும் அவன் மாட்டான். இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கர்ணன் தான் எடுத்தீங்கன்னா அசிங்க அவமானம் பட்டாங்க. ஒரு ஏழை வீட்டு ஆளா இருந்தா கூட கடைசியில துரியோதன மூலியமா மேல வந்தாரு. அவர் கொடுத்துட்டே தான் இருந்தாரு. ஆனா துரியோதனன் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் ராஜாவா இருந்து சுகபோக அந்த நிலை வேணும். அதே மாதிரி துரியோதனன் இறந்த உடனே சொர்க்கத்துக்கு தான் போனோம். பண்ணதுக்கு அப்புறம் கூட சொர்க்கத்துக்கு போனோம். சோ இந்த மாதிரி நம்ம அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மூதாதையர் பிறரோட பணத்தை இது பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு தெரியாது. அவங்க எப்படி சேர்த்தாங்க. ஆனா நிறைய பேர் இதை சொல்லுவாங்க, நான் எந்த தப்புமே செய்யல, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் தப்பே பண்ணல, எனக்கு ஏன்பா இவ்வளவு கஷ்டம் சொல்றாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம வீட்டுல சில பேர் வட்டிக்கு விட்டுருப்பாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தை தெரியாம ஏமாந்து வாங்கியிருப்பாங்க, ஏமாந்து குடிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி சாபம் இதெல்லாம் வந்து அந்த பணத்துல இருக்குன்னு சொன்னோம்னா அதை தொட மணி ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஆயில வீட்டுல வைக்கக்கூடிய விளக்குல ஒரு டிராப் விடணும். டெய்லி ஒரு டிராப் நம்ம கையில விட்டு ஏத்திட்டு ஒரு டிராப் அதில் விட்டு விளக்கு ஏற்றணும். என்ன சார் நீங்க நிறைய ஆயில்ஸ் தான், ஏன்னா மூலிகைன்றது கோடி கணக்குல இருக்கு. சோ கோடி கணக்குல இருக்கிற மூலிகையில இது வரைக்கும் பித்ருக்குன்னு யாருமே நிறைய பண்ணலைங்க. பித்ருக்குன்னு முதல்ல எந்திரம் பண்ணது சிருஷ்டி ஒலி, பித்ருக்குன்னு தீபம் பண்ணது சிருஷ்டி ஒலி, பித்ருக்குன்னு ஆயில் இருக்கு, அமாவாசை ஆயில்னே தனியா இருக்கு, அதுவும் சிருஷ்டி ஒலியில தான் பண்ணிருக்கோம். இப்ப பித்ருக்குல மணி அட்ராக்ஷன் ஆயில், அதாவது இறந்தவங்க தான் வழிகாட்டுவாங்க. இப்போ உங்களோட மூதாதையர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறையில சாதிச்சிருப்பாங்க, அதே துறையில நீங்களும் சாதிக்கணும்னு இன்னும் அறப்படல் போட்டு அடிச்சுட்டே இருப்பீங்க, ஏற முடியாது. ஆனா இந்த ஆயில அப்ளை பண்ணி அந்த பணத்தை தொடங்கும்போது அந்த துறையில கடை லிஃப்ட் ஆகி போயிடலாம். அவங்க ஒரு ஆச்சாரியா இருக்கிறாங்க, அந்த ஆச்சாரிய தொழில் நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆச்சாரிய தொழில அவர் மேல தூக்கிட்டு போவோம். இல்ல அவர் வந்து ஒரு கட்டில கடை பண்றாரு, அந்த கட்டில தலையில இவருக்கு சில நிறைய நுணுக்கங்கள் உள்ளுக்குள்ள தானாவே அந்த இது அவங்க பண்றது எல்லாம் அவங்க தாத்தா பண்ற மாதிரியே இருக்குது, ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அவரு தான் அந்த காலத்துல இது ரொம்ப டஃபா ஆச்சு, இது எப்படி பண்ண, அந்த மாதிரி நிலையை தூக்கிட்டு வரும். சோ இந்த ஆயில்ஸ் எல்லாம் வந்து வெளியில எங்கேயுமே கிடைக்காது, சிருஷ்டி ஒளியில மட்டும்தான் கிடைக்கும். முறையா பூஜை பண்ணி மந்திர உரு கொடுத்து கிளென்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி பூஜை பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு உள்பட சிருஷ்டி ஒளியில மட்டும்தான் நாங்க சொல்லி கொடுக்குறோம். ஸோ இதை நீங்க பயன்படுத்தணும்னா உங்க மூதாதையரோட அனுகிரகம் வேணும். இதோட விலை பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 400 ரூபா தான். 400 ரூபாயில 4 எதுக்கு வச்சோம், எதுக்கு 400 ரூபானா 4னா ராகுனா எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில கட் பண்ணிடும். அந்த கட்டான எல்லா விஷயத்தையும் ரீக்ரியேட் வந்து நமக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஆயில் ரெடி பண்ணிருக்கோம். சூப்பர், ரொம்ப அருமை. இப்படி ஒரு ஆயில் ரொம்ப சூப்பரா வேற எங்கேயுமே இல்லாத ஒரு ஆயில், அற்புதமான பித்ரு ஆயில், அதுவும் மணி ஃப்ளோ பணத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆயில் நம்ம சிருஷ்டி ஒளியில வந்திருக்கு. 400 ரூபாய் மதிப்புள்ள இந்த ஆயில் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா அப்படின்ற அந்த கொஸ்டினே கிடையாது. நிச்சயமா எல்லாருக்கும் தேவை, பண தேவை அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு. ஸோ கண்டிப்பா வீண் விரைய செலவு இல்லாம இந்த ஆயிலை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எது பயன்படுத்தினாலும் கொஞ்சம் கேஷை நீங்கள் எடுத்து சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல் நம்ம கைகளில் நல்லா இந்த ஆயிலை சூடு பறக்க தேய்ச்சிட்டு தினமும் காலையில் அந்த பணத்தில் கை வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலைகளுக்கு நீங்கள் செல்லும் பொழுது மணி ஃப்ளோ அப்படின்றது நிச்சயமாக உங்கள் இல்லங்களில் இருக்கும். அனாவசிய செலவே வராது. நல்ல ஒரு சுபபோகமான வாழ்க்கை உங்களாலையும் வாழ முடியும். இல்லக்கா, இந்த ஆயிலை யார் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த யூஸ் பண்ணிட்டு வராங்களோ அவங்க அனுபவ பொறுத்துல சொல்லலாம். என் பேக்கில் இன்றைக்கும் பெரிய பாட்டில பத்திரமா வச்சிருக்கேன்.
ஸோ எப்போ தேவைனாலும் டக்குன்னு எடுத்து தேய்ச்சிடும். காலையில தூங்கி எழுந்த உடனே இறைவனை வழிபாடு பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஸோ நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கிற ஒரு ஆயில். எதுவுமே ட்ரை பண்ணாம எதுவுமே பயன்படுத்தாம அதோட ரிசல்ட் நாங்க சொல்ல மாட்டோம். ஸோ இதை நீங்க வாங்குறீங்க அப்படின்னம்னா உங்களோட இறந்தவங்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். சூப்பர். நம்மளுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதத்தோட பண வரவு அப்படின்றது நமக்கு அதிகரிக்கும். இந்த ஆயில் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டா இப்பவே புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். सृष्टि ओली